த ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் அந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைடர் அப்படின்னா சிலந்தி, டர்ட்டில் அப்படின்னா ஆமை. இதுக்கு ரெண்டும் என்ன பண்ணுதுங்க இந்த ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஒன் ஈவினிங் ஸ்பைக்கி த ஸ்பைடர் வாஸ் ரெடி டு ஈட். ஒன் ஈவினிங் ஒரு நாள் சாயங்காலம் வந்து ஸ்பைக்கி, இந்த ஸ்பைடரோட நேம் வந்து ஸ்பைக்கி, அது வந்து என்னென்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. த டர்ட்டில் கேம் டு ஹிஸ் டோர். ஸ்பைக்கி, கம் இன் டர்ட்டில், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் டைம் ஃபார் டின்னர். அப்போ டர்ட்டில் வந்து கரெக்டாக கதவு கிட்ட வந்துடுச்சு. அப்போ ஸ்பைக்கி சொல்லுது, வா டர்ட்டில், நீ கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு வந்துட்ட, வா அப்படின்னு சொல்லுது. The turtle went to sit near the bowl of yams. அது கரெக்டாக அந்த கருணக்கிழங்கு அந்த இருக்க பவுல் கிட்டக்க வந்து நிற்கிது. ஸ்பைக்கி, யூ கேனாட் சிட் டவுன் டு ஈட் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ். நீ வந்து உட்காராத, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டர்ட்டி ஹேண்ட்ஸ், உன் ஹேண்ட் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் கோ வாஷ் தெம். போய் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுது ஸ்பைக்கி. டர்ட்டில் சொல்லுது, ஓ யூ ஆர் ரைட் ஸ்பைக்கி, ஐ வில் பி பேக். நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. டர்ட்டில் ஸ்லோலி crawled off to wash his hands. ஸ்பைக்கி gulped the food quickly. டர்ட்டில் வந்து ஸ்லோவாக போகுது. க்ரௌல்டு, அது வந்து அப்படியே ஊர்ந்து தானே போகும், அந்த மாதிரி ஸ்லோவாக போகுது. போய் அதோட வாஷ் பண்ணிட்டு வருது அதோட ஹேண்ட்ஸை. அதுக்குள்ளே ஸ்பைக்கி என்ன பண்ணுது, கல்ப்புடு, ஒரே முழுங்கா டபக்குன்னு முழுங்கிடுச்சு. அது இருக்க ஃபுட்டை டக்குன்னு சாப்பிட்ருச்சு. டர்ட்டில் கேம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த நியர்லி எம்டி பிளேட்ஸ். டர்ட்டில் வந்து பக்கத்தில் நின்னோடனே பார்த்துருச்சு, எம்டி பிளேட்ஸாக இருக்கிறத பார்த்துச்சு. உடனே டர்ட்டில் கேட்குது, ஸ்பைக்கி யூ ஏட் ஆல் ஃபுட், நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் கேட்குது. அப்போ ஸ்பைக்கி சொல்லுது, ஐ ஹேட் டு ஈட் இட் பிஃபோர் இட் காட் கோல்டு. இதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டு கோல்டு அப்படின்னா ஜில்லாகிக்கிட்டே இருக்குது இந்த ஃபுட்டெல்லாம், அதனால நான் சாப்பிட்டேன். பட் தேர் இஸ் பிளென்டி லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, பிளென்டி லெஃப்ட் அப்படின்னா இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுது. டர்ட்டில் ரீச்டு ஃபார் த கிளாஸ் ஆஃப் ஜூஸ். டர்ட்டில் வந்து அந்த ஜூஸ் இருக்க கிளாஸ் பக்கத்தில் நிற்கிது. உடனே ஸ்பைக்கி வந்து சொல்லுது, வெயிட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் டர்ட்டி. அப்போ ஸ்பைக்கி என்ன சொல்லுது, இன்னும் உன்னோட ஹேண்ட் வந்து டர்ட்டியாக அழுக்காக தான் இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு டர்ட்டில், எஸ் தே ஆர் டர்ட்டி அகெயின் ஆஸ் ஐ க்ரால்ட் அக்ராஸ் த டர்ட்டி ஃப்ளோர், ஐ வில் பி ரைட் பேக். உடனே என்ன சொல்லுது, ஆமாம் நான் வந்து இன்னும் என் கை அழுக்காக தான் இருக்குது, நான் வந்து க்ரௌல்டு தவழ்ந்து வந்தேன்ல, அந்த அழுக்கு தரையில் வந்தனால, ஃப்ளோர் அப்படின்னா தரை, அழுக்கு தரையில் வந்தனால திருப்பி என் கை அழுக்காயிடுச்சு, சரி நான் போய் திருப்பி வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. த டர்ட்டில் வெண்ட் பேக் டு த பாண்ட் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். டர்ட்டில் என்ன பண்ணுது, திருப்பி போகுது, பாண்டுக்கு போகுது வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த டர்ட்டில் யூஸ்டு ஸ்லிப்பர்ஸ் டு கீப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் க்ளீன். பாண்டில் போய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையுக்கும் காலுக்கும் என்ன பண்ணிட்டு பண்ணலாம், ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அழுக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. நவ் டர்ட்டில் காட் பேக் டு ஃபைண்ட் ஆல் த பிளேட்ஸ் எம்டி. இப்போ வர்றப்போ பார்த்தா எல்லா பிளேட்ஸுமே எம்டியாக இருக்குது, எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சு. ஸ்பைக்கி, ஐ குட் நாட் வெயிட், த ஃபுட் வாஸ் கெட்டிங் வெரி கோல்டு, புவர் டர்ட்டில்ஸ் வாஸ் ஸ்டில் ஹங்க்ரி. ஸ்பைக்கி சொல்லுது, நீ வர்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல, ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப கோல்டு ஆயிடுச்சு, ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே டர்ட்டில் வந்து ரொம்ப பசி, ஹங்க்ரி அப்படின்னா பசி, ரொம்ப பசியில் போயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள், டர்ட்டில், ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர். டர்ட்டில் கூப்பிடுது, ஸ்பைக்கி வரியா, டின்னருக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுது. ஸ்பைக்கி, ஓ தட் வில் பி நைஸ், அது பார்த்துட்டு நைஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹி ரீச் த பாண்டுக்கு வந்துருச்சு, குளத்துக்கு. டர்ட்டில், ஐ எம் ஹியர் ஸ்பைக்கி, கம் டவுன், யுவர் டின்னர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. டர்ட்டில் என்ன சொல்லுது, நான் இங்கே தான் இருக்கேன் ஸ்பைக்கி, வா கீழே, உன்னோட டின்னர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லுது. ஸ்பைக்கி ஜம்ப்ட் இன் டு த வாட்டர்ஸ் பட் ஹீ குட் நாட் ரீச் த பாட்டம், ஹீ ஜஸ்ட் ஃப்ளோட்டட் ஆன் த டாப்.
ஸ்பைக்கு என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணுது வாட்டருக்குள்ளே. ஆனால் அதுவால் என்ன பண்ண முடியல, பாட்டம் கீழே வர போகவே முடியல. ஹி ஜஸ்ட் ஃப்ளோட்டட் ஆன் த டாப். ஃப்ளோட்டட் அப்படின்னா மிதக்குது, அந்த டாப்லேயே வந்து மிதக்குது. ஏன்னா அது வந்து வெயிட்லெஸ் தானே, அதனால் அதுவால் உள்ளே போக முடியல, மிதந்துட்டுருக்கு. ஹி ஃபில்டு த பாக்கெட்ஸ் ஆஃப் ஹிஸ் கோட் with heavy stones and jumped into the pond. உடனே என்ன பண்ணுது, அந்த கோட்டு மாட்டிக்கிட்டு கோட்டுக்குள்ளே பாக்கெட்ஸ்குள்ளே ஸ்டோன், நல்லா கல் வெயிட்டாக தானே இருக்கும், அந்த ஸ்டோனெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இப்போ போகுது. ஹி வென்ட் டீப் டவுன் த டர்ட்டில்ஸ் ஹவுஸ். இப்போ போயிட்டு ஜம்ப் பண்ணுது, ஜம்ப் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஹி ரீச்டு ஃபார் எ பவுல் ஆஃப் ஃபுட். இப்போ என்ன பண்ணுது, அந்த பவுல் ஆஃப் ஃபுட்டெல்லாம் இருக்குது, போய் உட்காந்துச்சு. டர்ட்டில், வெயிட், யூ கேனாட் ஹேவ் யுவர் டின்னர் வித் யுவர் கோட் ஆன், ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட். உடனே இப்போ டர்ட்டில் என்ன சொல்லுது, வெயிட், உன்னோட கோட்டை வந்து கலட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுது ஸ்பைக்கி. ஐ குட் நாட் டூ தட். ஸ்பைக்கி சொல்லுது, என்னால் அது முடியாதே, அது செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லுது. டர்ட்டில், யூ மஸ்ட் டேக் இட் ஆஃப் பிஃபோர் யூ ஈட். டர்ட்டில் சொல்லுது, நீ வந்து அதை கலட்டிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுது டர்ட்டில். உடனே ஸ்பைக்கி slowly took off his coat. He floated up and saw turtles eat the feast. He climbed out of the waters and went home sad. ஸ்பைக்கி வந்து என்ன பண்ணுது, ஸ்லோவாக கழட்டுது கோட்டை. உடனே கலட்டினோன்னே என்ன ஆச்சு, அந்த வெயிட்டாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் போயிடுச்சுல. உடனே என்ன ஆச்சு, திருப்பி மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளோட்டட் மிதக்குது, அதுவால் சாப்பிட முடியலை. ஹீ கிளைம்ட் அவுட் ஆஃப் த வாட்டர்ஸ் அண்ட் வென்ட் ஹோம் சேட். உடனே சோகமாக வீட்டுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. முன்னாடி ஸ்பைக்கி வந்து அதுவை சாப்பிட முடியாமல் இது பண்ணிச்சு, அதனால டர்ட்டில் இந்த டைம் அதுவை சாப்பிட முடியாமல் ஏமாற்றிடுச்சு. தேங்க்யூ.